கஞ்சிகேத்தன் பேசுகிறேன். பிக் பாஸ் 9 பிக் பாஸ் 9 தமிழ். இன்றைக்கி 15வது நாள். ஓகேங்களா. நான் ஒரு வெனஸ்டே பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் நான்லாம் ஊரில் இல்லை. அதனால் வெளியே பார்த்தேன். கமெண்ட்ஸ் போட முடியல, ஒன்றும் பிடிக்கல. அதாவது பிடிக்கல ஏன்டா போகிறேன்னு கேட்குங்களேன். அதாவது இது பழையபடி நான் சொல்கிறது தான். காஃபி சாப்பிடணும், திடீர்னு காஃபி நான் நிறுத்த முடியாது. அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தின மாதிரி. வெளியே நான் பார்த்தேன். வெளியே போய் இந்த இடத்துல பிக் பாஸ் பார்த்தேன். சாட்டர்டே விஜய் சேதுபதி வந்தார். ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு ஃப்ரைடே நிகழ்ச்சி பார்க்கலான்ட்டு அப்படி ஏதோ அவர் பேசிட்டு போயிட்டார். சண்டே வந்தார். சண்டே தலைவரை போட்டு, அதான் அந்த சிங்கப்பூர் பையன் அவர் தலைவர் அவன் தலைவர் வேலையை தவிர மீதி வேலையெல்லாம் பண்ணான். என் வாயை கட்டின்னு இனி நான் பேச மாட்டேன்னு சொன்னான். நம்மளாம் நம்பணும். கட்டில் அவன் பேசாத வேலையை பண்ணிட்டான். அது அந்த 2 கேர்ள்ஸ்னால அவன் கெட்டு போயிட்டான். ஆதிரைன்னு ஒன்று, இன்னொன்று அரோராவா ஏதோ நேம்லாம் வேண்டாங்க, அது பிடிக்கல. நான் இதில் அந்த அரோரான்ற பொண்ணு எல்லாரையுமே மறக்கிறான். அதான் அந்த பலூன் சொல்லுவாங்க. அது நிறையா டிக்டாக்ல அந்த யூடியூப்லாம் வருது. அதனுடைய கேரக்டர்ஸ் நாட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே கவர் பண்ணுது. அந்த கமருதீனே கவர் பண்ணுது, இவனையும் பண்ணுது. அந்த எஃப்ஜேன்னு ஒரு பையன், அந்த எஃப்ஜே கூட அந்த பொண்ணு ஒரே பெட்டில் இருக்கிறான். கேட்டால் அவர் மனசில் ஏதோ அக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரியல. ஒரு சமயம் இவங்க வாண்டடாக அந்த லவ் சீனை விட்டுறாங்களா என்னன்னு தெரியல, போட்டோம் அப்படின்னு. அதுமாதிரி ரொம்ப ஆக்வர்டாக அந்த கமருதீன் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப பேசுகிறான். எதுக்கிட்ட? அந்த ஆதிராக்கிட்ட. ஆமாம், ஆதிரிக்கிட்ட. அவள் தான் என்கிட்ட வச்சுக்காத, உனக்கு என்ன தெரியும், நீ சோறு சாப்பிட்றியா என்ன ரொம்ப ஆக்வர்டு. அதாவது நம்ம ரோட்டில் பேசுகிறத வாசி கேட்டிருக்கோம். அப்படியே ரொம்ப இதாக பேசுகிறான். அவள் தான் நீ, இவள் தான் நீன்னு சொல்கிறாங்க. உடனே மற்ற பார்ட்டிஸ்லாம் மறக்கிறாங்க. இதில் உடனே பார்வதி கூட்டியும் போகிறாங்க. கூட்டியும் போய் அவர்கிட்ட கமருதீன்ட்ட ஏன் இப்படி பண்ணுறது. ஒரு சீனில் பார்த்தா, அதாவது இதில் தான் பார்க்குறோம், யூடியூப்பில் தான் பார்க்குறோம், பார்வதி அவன்கிட்ட நூல் விடுற மாதிரி இருக்குது. அது என்ன ஒன்றும் புரியலைங்க. அதாவது விஜய் சேதுபதி ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் அவுட் பண்ணல பார்த்தாரு. இந்த மோர் மார்க்கெட்லாம் மீன் வாங்க போவோம். அங்கே அதான் மீன் கடையில், கலர் மீன் கடையில் நம்ம போனால் நம்ம ஒரு மீனை காமிப்போம். ஆனால் கடைக்கார் அவர் ரேட் சொல்லுவார். நம்மளுக்கு அந்த மீன் ரேட்டுக்கு அது படியாது. அதனால் அந்த மீனை பிடிக்கிற மாதிரி வலையை வச்சு வேறு மீனை பிடிச்சி நம்ம தள்ள கட்டுவார். நம்ம பார்த்தோன்னே நம்ம அது கேட்டோம், அதுதான் சார் இது நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் போடுறதுனால தெரில அப்படின்றாங்க. அதை மாதிரி இன்றைக்கி அவுட் பண்ணுன்ட்டு அந்த அது பேர் என்ன, சுபிக்ஷாவா, எனக்கு பேரை பார்த்து சொல்லிடுறேன். அந்த பொண்ணை அவுட் பண்ணிட்டாங்க. பாவம். ஒரு நிமிஷம். எஸ், அப்சரா. யாருமே எதிர்பார்க்கல, அப்சராவை போய் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா இப்போ தான் கொஞ்சம் அப்படியே பேசுனாங்க. இவங்க கூட அது ஒன்றும் அவ்வளோ டம்மி பேச்சு கிடையாதுங்க. உண்மையிலே ஏதோ அவங்க பண்ணாங்க. அவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அவங்க இப்போ தான் வராங்க. அதோட ஒர்ஸ்ட்டு பிஹேவியரில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் வியாபாரம் ஆகுதுன்னு நினச்சாலும் என்னன்னு தெரியல. அது அந்த அம்மாவை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கே ஆச்சரியம்தான். இல்லை வேறு ஒரு கமெண்ட்ஸ் அடிக்கிறார், அவங்க வீட்டில் போய் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடணுன்றது. ஹாப்பி கொண்டாடுறது அவங்க விருப்பம். அது சும்மா ஜாலியாக பேசுகிறாங்க. ஓகே, நம்மளுக்கு மீதி பீஸ்லாம் இருக்குதுங்க, இதெல்லாம் எடுக்கலாம். அதாவது வேண்டான்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த பார்வதி அழுதுனே முந்தா நாள் சாப்பிட்றாங்க. ஏன் தான் என் தலையெழுத்து மாட்டிக்கினேன், என்னமோ கம்பல் பண்ணி இழுத்து கொண்டா மாதிரியும் இவங்களை அனுப்ப மாட்டேன்னு போட்டுக்கிறோம். சாப்பிடும்போதும் சாப்பாடே பிடிக்கலட்டு அப்படி சிந்தினே சாப்பிட்றாங்க புல்கட்டு. அதே மாதிரி அந்த ரம்யான்ற பொண்ணும் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. அதாவது நான் இதை மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டா தயவு செஞ்சு விட்டுருன்னு சொன்னால் அவங்களை விட மாட்டாங்க போகுது. அதான் விஷயம். ஏன்னா நம்ம நிறைய சீன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த தனலட்சுமி சீசன்லேருந்தே பார்க்குறோம் வைங்களேன். அது முதல் நாள் அழுவோம், மறுநாள் போய் யார் நேரத்தில் கேமரா முன்னே காலில் விழும். அது மாதிரி சீசன்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி இது பண்ணுது. ஒன்றுமே நல்லா இருப்பான். அந்த அப்சரா கூட அதை விட மோசமான டீம்லாம் இருக்குது. இந்த எஃப்ஜே அவன் பண்ணாத ஆட்டுவோம், எல்லா பதவியும் இப்படி போகும்போது தோளில் கை போடுமா. அதுவும் இன்றைக்கி தீபாவளி இல்லை, அது முக்கியமாக சொல்லி ஆகணும். இன்றைக்கி எடுத்தோன்னே ஆயில் மசாஜ் தான் எல்லாருமே. அதில் அந்த திவாகர் மட்டும் ஆயில் மசாஜ் போட்டு அவர் ராம்ஸ்லாம் காமிச்சிருந்தார். மீதி பேர்லாம் இந்த சின்ன தம்பி படத்தில் வரா மாதிரி ஆளாளுக்கு எண்ணெயை தேய்ச்சிக்கிறாங்க. யார் அவங்களே தேய்ச்சினா பரவாயில்லைங்க.
ஆம்பளை பசங்க ஆம்பளைய அதாவது ஜென்ஸ்லாம் ஒரு நிக்கரு, ஒரு பேண்ட் மாதிரி போட்டுக்கிறாங்க. இதுங்களுக்கு இந்த பொண்ணுங்க தேய்க்குது மசாஜ். ஏதோ இந்த குற்றாலத்துலலாம் எண்ணெய் மசாஜ் தேய்ப்பாங்க தெரியுமா? அது மாதிரி அங்கே ஜென்ஸ் தான் தேய்ப்பாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ஆளுங்க தேய்ச்சிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணத்துக்கு? இதை எப்படி நம்ம ஃபேமிலியாக பார்க்குறது? பார்க்காதான்ட்டிங்கன்னா பார்க்காம இருக்க முடியலையா? பசங்களை தூங்கினா தான் அப்போ தான் அவனும் முயற்சி பார்ப்பான். அதனால் இதை பூட்டு போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏதோ ஒருத்தர் அரசியல் தலைவர் சொன்னார், நித்திய தீர்வுன்னு. அவர் வந்தால் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எல்லாம் அந்த பேர்படி இதில் வேறு அந்த தலைவர் போன சிங்கப்பூர் பையன் அந்த பேர்படியோடு ஓடுறான்னா அது இந்த ஆதிரியை தெத்தியும் போகுது. என்னங்கடா டே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் புரியல. இதெல்லாம் கேட்க மாட்டாரா பிக் பாஸு? ஒன்று அதெல்லாம் குளிச்சுட்ட உடனே, ஏன்னா இப்போ நம்மலாம் வீட்டில் ஆயில் பாத் எடுத்தோடனே வீட்டில் நல்ல என்வி பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, பிக் பாஸ் வழங்கும் எல்லாம் ஒவ்வொன்று கத்துறாங்க. உடனே அந்த பார்வதி எனக்கு வந்து வெஜிடேரியன் தான் வேணுன்றாங்க. அவனுக்கு வந்துடும். எல்லாமே இருக்குதில்ல போட்டு அந்த தட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏதோ அந்த படத்தில் ராஜ்கிரண் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நிறைய ஐட்டம். என்னடா இது ஒன்றும் புரியல. இதுக்காக நம்ம பிக் பாஸ் போயிட்டு ஒரு வாரம் இருக்கலாம் போகுது அப்படின்னு. ஒன்றுமே இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, வேலையே கிடையாது. சண்டை போட வேண்டியது. அதில் அந்த கானா எல்லாமே லூஸ். இன்றைக்கி மட்டும் சீரியல் எடுத்துப்பாங்க, அப்படியே மென்டல் மாதிரி இருக்குது. இதில் கடைசியில் வந்து ஒரு படம் இதுக்கு வந்துட்டாங்க. அந்த விக்ரமனுடைய பையன் நினைக்கிறேன், அவர் வந்து அவர் படம் ப்ரமோஷனுக்காக வந்தாங்க. அதை வச்சு கொஞ்சம் காலத்தை போட்டாங்க. மற்றபடி ஒன்றுமே கிடையாது, நத்திங். தீபாவளி வெரி வெரி போர். ஆயில் மசாஜ் எடுத்து தான் நல்லா இருந்தது. எல்லாம் அவன் வயசு தகுந்த மாதிரி ஆளுங்களை வச்சு எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கலாம். இது கேமரா வரைக்கும் தெரியுது, மீதி என்னவோ நமக்கு தெரியாது. மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் கண்டிக்கலாம். ஓரளவு டீசெண்டாக போனால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஆக்வர்டாக ஒரே பெட்டில் 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறது என்ன ஒன்றும் புரியல. எல்லாமே ஒரு லூஸ் மாதிரி இருக்குது. 2-3 பேர் தேரும், மீதி எல்லாமே ஒரு மாதிரி டைப்பாக இருக்குது தான். அதுக்கு மேலே நம்ம கமெண்ட்ஸ் சொல்ல விரும்பலை, பிடிக்கல. பிடிக்கல தான். ஓகேவா? மீதி நாளைக்கு பார்ப்போம். அது விஜய் சேதுபதி வந்து அடுத்த சனிக்கிழமையாவது கொஞ்சம் அழகாக பப்ளிக்ஸ் யார் வேணான்றாங்களோ அவங்கள எடுத்தால் போதும். உங்கள் வசதிக்காக நீங்கள் ஆடினீங்கன்னா அது பிக் பாஸுக்கு அழகு இல்லை. ஏன்னா அந்த அப்சரான்ற பொண்ணு அவங்க இருந்திருந்தான். அதை விட மோசமான டீம்லாம் இருக்குது, அவங்களாம் எடுத்துருக்கலாம். அது என்னத்துக்கோ ஆக இப்போ 2வது வாரத்துலேயே பிக் பாஸ் வந்து அவங்க கேம் ஆடுறாங்க, அவங்களுக்கு தேவையான ஆளை வச்சுக்கிறாங்க. அதில் ஒன்று இந்த ஆதிரை என்ற பொண்ணு பூர்ணிமான்னு ஒன்று, மாயா பூர்ணிமான்னு இருப்பாங்க. அந்த பூர்ணிமானுடைய சிஸ்டர்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இவங்க வாரிசு மாதிரி இவங்க தங்கச்சி இவங்க அண்ணன் இப்படியே தான் வராங்க. அதனால் இது ரியாலிட்டி ஷோ கிடையாது, ஆக்டிங் ஷோன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? மீண்டும் நாளை சந்திப்போம்.